ஏய் அடா குடியார பயல. ஏய் வர்றாங்க. ஏய் ஏய் அப்பா தாடி ஏய் இப்படி எல்லாம் வாச்சவனுக்கு 5 மணி நேரம் தான் கச்சாரி. ஏன்டா குடியார பயல கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? யாருக்கு? உனக்கு தாண்டா 7 வயசாகி போச்சு. ஊர் உலகத்துல இவனும் பொண்ணு கொடுக்க மாட்டான். சொந்தக்கார பயல போயிட்டா நீ என் தங்கச்சியை கட்டி வச்சா குடும்பம் குடித்தோனமா புள்ள குட்டியோட சந்தோஷமா இருப்பேன்னா இப்படி பாதி ஜாமத்துல குடிச்சிட்டு வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கே எதுக்கு? எதுக்கு அடிக்கிறேன்? நான் என்ன அவளை அடுக்கிறேன் லூசு பயலா? அப்புறம் என்னடா ஏன்டா போட்டு அடிக்கிறா? என்ன சண்டைன்னு கேளு. என்னடா சண்டை? புருஷன் முன்னாடி 1000 சண்டை இருக்கும்டா. அதனால செவத்துக்குள்ள பேசி முடிக்கணும். சொல்லுவை அவன்கிட்ட. என்னத்த சொல்றாரு? அடி பூச்சி முட புரிச்சு. இது ஏத்தா இருவாரு. பெரியம்மா பெரியம்மா மழை வருதுதா எந்திரத்தா மழை வருதுதா. ஐயோ ஐயோ எந்திரிச்சு உட்கார்த்தா. என்னைய போட்டு அடிக்கிறா மிதிக்கிறா ஏறிக்கிட்டு உலட்டுறா. சண்டையா இருக்கு தூக்குற நீ. அது நீ நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. எங்க நடந்து கிழிச்சாக்க தள்ளி விட்டேன். நேக்கா பிடிக்கிறான் படாத இடத்துல எல்லாம் பிடிக்கிறான்டா. ஏப்பா இந்த 2 கேமரா என்ன ஜூம் பண்ணு. ஆமா ஒண்ணு வந்து லைவ் போகுது சுரேஷ் கலை கூட. ஆமா நேரடி ஒளிபரப்பு சிங்கப்பூர் மலேசியா லண்டன்ல இருந்து நம்ம நிகழ்ச்சி பாக்குறாங்க. நம்ம ஊர் நிகழ்ச்சிய இங்கிட்டு ஹார்மோனி டிவி. இவங்க யாரு வர சொன்னதீங்க? பிள்ளை ராஸ்கல்களா? யாரோ கேட்ட வந்தாங்க. என்ன நம்ம தாண்டா வர சொன்னா? நம்ம ஊருக்காரவங்க ஏதாவது காசு வாங்கி தான் உங்களுக்கு கொடுக்கணும். ஓ நம்ம தான் வர சொன்னோமோ? ஆமா சொல்ல சொன்னாங்க சொல்லிட்டேன். கலை கூட சொல்லிட்டேன். ஹார்மோனி சுரேஷ் கலை சொல்லிட்டேன். அவளுக்கு எனக்கும் பிரச்சனை. நீ தூங்கிட்ட. அவளுக்கு எனக்கு சண்டை. இந்த சண்டைய விலைக்கு வை. இல்லன்னா உன்னை கொண்டே விடுவேன். இன்னைக்கு பாத்துக்க அவளை இரு வார என்ன வர ஓர தொண்டை படுப்ப. ஏப்பா வேளாங்கண்ணி இருக்காடா? ஏப்பா ஏய் அவளுக்கு எனக்கு அடிதடி பிரச்சனை என்ன தெரியுமா? என்னடா சண்டை? எப்ப பாரு வீட்ல குழம்புல சண்டை. ஆமாடே காலையில குழம்புல சண்டை. நைட் அவனுக்கு கிளம்பலன்னு சண்டை. என்ன கிளம்பலன்னு? ஐயோ கச்சேரிக்கு கிளம்பலன்னு சண்டை. கச்சேரிக்கு கிளம்ப வீட்ல எப்ப பாரு குழம்புல சண்டை. ஏன்டா புள்ள ஓவியமா வளர்த்த புள்ளடா. என்ன குழம்பு வைக்கிறதுனா நீ தான்டா சொல்லி கொடுக்கணும். ஆமா கிழிக்கிறா. நாங்க இங்க உட்கார்ந்திருக்க பொம்பளை பிள்ளைக்கெல்லாம் வீட்ல என்ன வேலை அப்பா வீட்ல என்ன வேலை? ஒழுங்கா சமைச்ச கத்துக்கிட்டா புருஷன் வீட்டுக்கு போகணும். பள்ளிக்கூடம் போயிட்டு அப்புறம் காலேஜ் போகுதுங்க. அப்புறம் அப்படியே கட்டி வச்சா எங்க சமைக்க கத்துக்கிறது? எங்க ஓவியமாவே வளர்த்துறது பிள்ளைகளை. இப்ப எந்த பொம்பளை பிள்ளைமே சமைக்க கத்துக்கல. காரணம் என்ன தெரியுமா? எல்லாம் இங்க போகும்போது சும்மா ஒண்ணு போறதுலப்ப சரி 300 ரூபாய் 400 ரூபாய் நகையை வாங்க வேண்டியது. ஆமா மாப்பிள்ளக்காரன் 10 பவுன் போடுறேன்னா அந்த பிள்ளைய திட்டி கொலை பண்ணி போறாங்க. ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி பிரச்சனை தான் அவளுக்கு எனக்கு. நீ விஷயத்தை தெளிவா கேட்ப சரியா? முதல் ராத்திரி அன்னைக்கு மீன் குழம்பு வச்சிருந்தா. ஆஹா இருவாரு மீன் குழம்பு வச்சிருந்தா. என்ன குழம்பு? மீன் குழம்பு. வெற்றி நல்லா பேசுறீங்க. நீ வேற பிரச்சனை பேச சும்மா இரு. நீ வேற மீன் குழம்பு வச்சிருந்தா. மீன் குழம்புல மீன் கிடந்துச்சு. சாப்பிட்டு படுத்துட்டேன். 2வது நாள் கருவாடு ஓட்டு குழம்பு வச்சா. என்ன போட்டு? கருவாடு ஓட்டு குழம்பு வச்சா. கருவாட்டு குழம்புல கருவாடு கிடந்துச்சு. சரி இன்னைக்கு ராத்திரி புளி குழம்பு வச்சிருந்தா. அப்புறம் என்னடா? அந்த புளி குழம்புல தான் சண்டை. ஏங்கற யாத்தா இந்த அம்மா கேட்க நீங்க எல்லாரும் கேளுங்க. மீன் குழம்புல மீன் கிடந்துச்சு. கருவாட்டு குழம்புல கருவாடு கிடந்துச்சு. அப்ப புளி குழம்புல புளி கிடக்கணுமா இல்லையா? சொல்லுங்க தாடிங்க பொம்பளை ஆளுங்க புளி குழம்புல புளி கிடக்கு. அதான் கொட்டை கிடந்துச்சு. அடா கரைச்சு ஊத்திருப்பாங்கலடா அறிவு கேட்டவனே. அட அத தாண்டா கேட்டேன். சரி யாண்டி புளி குழம்புல புளி எங்கறதா கேட்டேன். சரி டேஸ்டா இல்லன்னு குழம்பு சட்டை தூக்கிட்டு வெளியில வந்தேன் பாரு. சரி இந்த பாவி சண்டால அப்பனுக்கு போல போட்டு இவனும் அப்பனை சேர்ந்து என்னடா கொட்டையில அடிக்கிறாடா. வீங்கி வீங்கி போயிருக்கா. இதான் பெர்ஃபார்மன்ஸ் வெயிட்டா காட்டுறான். வீங்கி போயிருக்கான் பாரு. குழம்ப கொட்டையில குழம்ப கொட்டும் போது சண்டை. அப்படி சொல்லு. ஆனா இவ்வளவு வரையும் நீ எத்துக்கிட்டு மிச்சா தூக்கிட்டு மிதிச்சா. அப்புறம் எங்க தங்கச்சி அடிச்சா எங்களுக்கு எல்லாம் கோவம் வராதா? இல்ல தங்க சின்ன மோலே ஏமா எப்படி மோ தங்கச்சி அருமையா டீல் பண்ண எப்படி எங்க பண்ணு? என்னது? இத தள்ளி விடும்போது சூப்பரா பிடிச்சியா? ஐயோ தங்கச்சி கீழ விழுந்துற போதே நான் தாங்கி பிடிச்சது அது. சரி இவ்வளவு பேர் என்னை போட்டு அடிச்சியல. ஆமா. என் உடம்புல ஒரு சொட்டு காயம் இல்ல ஒரு சொட்டு ரத்தம் இல்ல.
உள்காயம் வெளிக்காயம் எதுவுமே கிடையாதுல்ல. உனக்கு வியாதியா இருக்கும். யாருக்கு வியாதி? அது முகரைய பாரு. ஏய். என் உடம்புல வியாதியே வராது. ஏன்? எங்க ஆத்தா எனக்கு 6 மாசம் தாய்ப்பால் கொடுத்தீனே வளர்த்துச்சு. மத்தவங்கள நான் கள்ளிப்பாலை கொடுக்குறாங்க. ஏன் குடிச்சுதான் பாரு. நீ குடி, உனக்கு டேய், குடிக்கல. தாய்ப்பால் கொடுத்து வளர்த்தனா அதோட நிப்பாட்டு ஓர பேசாத. சரி. அந்த காலத்துல தாய்ப்பால் கொடுத்தாங்க பொம்பளை ஆளுங்க. இந்த காலத்துல யாராவது குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறாங்களா? இருந்தா கொடுக்க மாட்டோமா? விஷயத்துக்கு வந்துட்டியா? அழகு போயிரும்டா. அழகு போயிரும் தாய்ப்பால் கொடுக்கறது இல்ல. இன்னொன்னு தாய்ப்பால் சுரக்கிறது இல்ல. காரணம் என்ன? வரல. அந்த காலத்துல கம்பங்குழு கேப்பக்குழு சோளக்குழு சாப்பிட்டுட்டு மடைய திறந்து விட்ட மாதிரி பால் மடையா வந்துச்சு. அந்த குழந்தைக்கு காப்பாத்தி பக்கத்தோட குழந்தைய தாய்ப்பால் கொடுத்து காப்பாத்துறாங்க. உனக்கு அப்புறம் தெரியும் மடையா வர்றதா? நான் குடிச்சிருக்கேன்ல. சரி. நானே இன்னொரு அம்மாவே மாறல பால் ஊத்தாதான் வளர்ந்தேன். சீக்கிரம் மேட்ருக்கு வா. ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு. இறக்கணும்ல. இருக்கட்டு. ஆமா. அந்த காலத்துல சாப்பாடு அப்படி இருந்துச்சு. இப்ப பிள்ளைல பெக்கறாங்களே. அந்த காலத்துல எங்க அந்த கிளறு கிட்ட கேட்டு பாரு. 10 புள்ள பெத்தாலும் படக்கட்டின்னு பெத்தாங்க. இந்த காலத்துல ஒரு புள்ளையோட பெக்க முடியல. ஆஸ்பத்திரிக்கு போனோனே படுக்க வச்சு வயித்த பரட்டு கிழிச்சு 1 லட்சம் ரூபாய் புள்ளத்தை கையில கொடுத்து 50,000 1 லட்சம்ங்கறாங்க. அந்த காலத்துல புற்றுநோயே கிடையாது பெண்களுக்கு. இப்ப எங்க பார்த்தாலும் புற்றுநோய் வந்தா சரி பண்ண முடியல. காரணம் என்ன காரணம்? அந்த காலத்துல அம்மில அரைச்சு வச்சு குழம்பு வச்சியே. இந்த காலத்துல யாராவது வைக்கிறீங்க கை தூக்கி சொல்லுங்க பாப்பா. ரெடிமேட் மசாலா எல்லாம் மிளகாப்பொடி மல்லிப்பொடி மூக்குப்பொடி முதற்கொண்டு வாங்கி சமைக்கிறீங்க. அதுலதான் வருது புற்றுநோய். உண்மை. இந்த காலத்துல அதிகப்படியான குழந்தை உயிரை காப்பாத்துறது யாரு? பசுமாட்டு தான் பல குழந்தை உயிரை காப்பாத்து. ஆமா. அந்த பெருமையை சொல்லி வாங்க திரும்ப வரும்போது தூங்கில உன்னை கொண்டு ஒரு வேண்டிக்கு ராஜ்கோடி. ஆமா வாங்க வந்தேன்டா பால்காரே அடடா பசுமாட்டை பத்தி பாட போறேன். புது பாட்டு கட்டி ஆட போறேன். புல்லு கொடுத்தா பால் கொடுக்கும் ஒன்னால முடியாது தம்பி. அட பாதி புள்ளே உறக்கிறப்பா பசுமால தாய்ப்பால நம்பி. அட வந்தேன்டா பால்காரே அடடா பசுமாட்டை பத்தி பாட போறேன். புது பாட்டு கட்டி ஆட போறேன். புல்லு கொடுத்தா பால் கொடுக்கும் ஒன்னால முடியாது தம்பி. அட பாதி புள்ளே உறக்கிறப்பா பசுமால தாய்ப்பால நம்பி. அட வந்தேன்டா பால்காரே அடடா பசுமாட்டை பத்தி பாட போறேன். புது பாட்டு கட்டி ஆட போறேன். அழகான ட்ரெண்டிங் பாட்டு எதை திறந்தாலும் அதுல ஒரு பாட்டு மட்டும் பாடிடுவோமா? ஏமா பொம்பளை பிள்ளை வாங்கப்பா, பொம்பளை பிள்ளை வாங்க ட்ரெண்டிங் பாட்டு. ஏமா வாங்க முன்னாடி வாங்கத்தா. வாப்பா தம்பி நீ வாப்பா. வா எல்லாம் அங்கே திரும்பி நின்னுங்க. கோயில பாத்துருங்க எல்லாரும். இங்க வரு. இப்ப நான் உங்களுக்கு நான் டான்ஸ் மாஸ்டர். இல்ல இடுப்புல கை வைக்க. டேய் ஓ இடுப்புல வைடா என்ன? இல்ல பொம்பளை பிள்ளை பிடிக்க வரா. வச்சிட்டியா? இங்க வருங்கம்மா. நான் பாடும்போது உங்க டிக்கிய ஒரு மேல அப் டவுன் இங்க பண்ணுங்க. வாசிப்பா. மேல கீழ. அட அருமையா அடிக்குது அப்பா. பாடிரோமா? எப்ப ரெடியா இருக்க? இடுப்பு ஐயா. அண்ணன்ன பாத்தியே அப்பாத்து கேக்கேடா அப்பாத்தியா அப்பாத்து கேக்கே தூ அப்பாத்தி தோ பாத்தி கூ 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 அப்பாத்தே. ஏய் என்னடா பண்ற? நல்லா இருக்குடா. எங்க மறுபடியும் ஆட்டா? ஏமா நீங்க தள்ளி இருக்க? அட சூப்பரா ஆட்டா. டேய் கையவை நான் பார்க்கணும் இடுப்பேன். மறுபடியும் மரங்களுக்கு அண்ணன்ன பாத்தியா அப்பாத்து கேக்கேடா அப்பாத்தியா அப்பாத்து கேக்கே தூ. சண்டால பையல டேய் வந்தன கொன்னுடா. என்னடா அவன்டா அத ஆளை மோகரை மண்டே சொரிஞ்சுக்க. வேளாங்கண்ணி இந்த பாட்டை பாட எல்லாம் சிரிக்கிறீங்கள. உங்களை எந்த ஊர்ல பார்த்து கேட்கிறேன். இது எந்த ஊர் பாச்சா, யார் எழுதுனது, எப்ப எழுதுனாங்க ஒண்ணுமே தெரியல. ஆனா சிரிக்கிறீங்கள. நான் இந்த ஊர்ல பார்த்து கேட்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்து அப்பாவி மக்களை சுட்டு கொன்னாங்களே, அவங்களுக்கு யாராவது ஒரு சுட்டு கண்ணீர் விட்டிருப்பீங்களா?